So hello everyone, welcome to Soldiers Guide channel. Friends, இந்த வீடியோ எதை பத்தினது அப்படின்னா SSC GD 2024 கான எக்ஸாம் முடிஞ்ச ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் வீடியோவும் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ ஆன்சர் கீ பார்த்ததுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்கு என்ன வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து மார்க் கம்மியாக இருக்கிறவங்க வருமா வரலையா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பீங்க. ஒரு சில பேர் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இந்த வீடியோ இருக்கும். கட் ஆஃபை பற்றினும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும், எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேட் எப்போ வரலாம், ஃபிசிக்கலுக்கு எப்படி தயாராகலாம், அடுத்த வரக்கூடிய செலெக்ஷன், இப்போ மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா அடுத்த வரக்கூடிய செலெக்ஷனுக்கு எப்படி தயாராகலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்துட்டீங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40+ இருக்கிறவங்க ஒரு மெஜாரிட்டி இருப்பாங்க. ஸோ 50+ இருக்கிறவங்க ஒரு மெஜாரிட்டி இருப்பாங்க. 60 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மெஜாரிட்டி இருப்பாங்க. 70 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு மெஜாரிட்டி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்கவுங்களுடைய அதாவது படித்ததுக்கு தகுந்த மாதிரி, ஸ்கோர் பண்ணதுக்கு தகுந்த மாதிரி மார்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ மார்க் இருந்தால் நான் ஃபிசிக்கல் பண்ணலாம், ஸோ நான் இவ்வளோ மார்க் வச்சுருக்கேன், எனக்கு வருமா வராதா அப்படின்றத நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய யூடியூப் சேனல்லேயே போய் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட் ஆஃப் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலைசேஷன் ஸ்கோர்னு ஒன்று இருக்குது, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்டோ 4 ஷிஃப்ட்டோ நடந்திருக்கும். அதில் வந்து ஒரு ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கலாம், ஒரு ஷிஃப்ட் கஷ்டமாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது எல்லாமே மாடரேட் பண்ணுறதுக்கு தான், இது எல்லாமே ஒரு பேசிக் லெவல் பண்ணுறதுக்கு தான் நார்மலைசேஷன் ஸ்கோர்னு வைப்பாங்க. இந்த ஸ்கோர் நீங்கள் எடுத்த மார்க்கில் ஆட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா மைனஸ் ஆகலாம். இது எப்படி வேணாலும் ஆகலாம். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி இந்த நார்மலைசேஷன் ஸ்கோர் ஆகுது அப்படின்றத ஸோ யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ மார்க் என்ன இருந்தால் நான் ஃபிசிக்கல் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 55க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள். ஸோ 40 மார்க்கு மேலே இருந்தால் ரன்னிங் வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. 60 மார்க் இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இருந்தாலும் போன வாட்டி வந்து நம்ம எடுத்ததை வச்சு நம்ம பார்க்கலாம். போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் செலெக்ஷனுடைய ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஏன்னா போன வாட்டி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும் தான் இருந்துச்சு. இந்த வாட்டி தமிழ் லாங்குவேஜ், அது மலையாளம், இந்த மாதிரி நேட்டிவ் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருந்தாங்க. அதனால கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். கொஷினோட லெவலும் ஈஸியாக தான் இருந்தது, அதனால கட் ஆஃப் அந்த மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 160 மார்க்குக்கு உங்களுடைய மார்க் வந்து எல்லாருமே வந்து நீங்கள் ராஸ்கோ செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் 60 மார்க் இருக்கலாம், ஒரு சில பேர் 70 மார்க் இருக்கலாம். 70 எபோவ் இருக்கிறவங்க எல்லாமே தைரியமாக ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களோட நம்பர் ஃபைனல் ரிசல்ட்லேயே வரும். ஏதாவது ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். 60 மார்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரன்னிங் ப்ராக்டிஸ் தைரியமாக பண்ணுங்க. வந்தாலும் வரணுனாலும் நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு லாஸும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரன்னிங் டெய்லி நம்ம ஒரு 2 hours, காலையில் 2 hours, ஈவினிங் 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஒன் டே ஃபுல்லாக நம்ம ரன்னிங் போட போகிறது இல்லை. ஓகேங்களா? இதனால் நமக்கு எல்லாமே நம்மளுடைய உடம்புக்கு தான் நல்லது. இதனால் நமக்கு எந்த ஒரு லாஸும் ஆக போகிறது இல்லை. ஸோ இப்போ மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்படி 60 மார்க்கு கீழே இருக்கீங்க, அப்படி ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த செலெக்ஷன் வந்து 27ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத ஆனுவல் கேலண்டர்லேயே சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் மார்க் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செலெக்ஷனுக்கு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே அதில் உங்களுடைய மார்க் வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. இப்போ எல்லாமே படித்து முடிச்சிருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ண எதில் வீக்காக இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு அகாடமிலையோ நல்லா படிங்க. ஓகேங்களா? இப்போ இன்னும் வந்து 4 month கிட்ட இருக்குது அடுத்து வரக்கூடிய செலெக்ஷனுக்கு. ஸோ மார்க்கு இல்லை, சுத்தமாகவே எனக்கு வந்து மார்க் ஒரு 40 மார்க்கு கீழே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த செலெக்ஷனுக்கு தயாராகுங்க. இந்த வாட்டி எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க, நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம சேஃப் ஸ்கோர் இருக்கலாம் அப்படின்றத எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக தயாராகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2024 இந்த வருஷத்துக்கான SSC GD 2024க்கான ஃபிசிக்கல் டேட் எப்போ வரலாம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட் அப்படின்னா ஜூன் மந்த் தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் வரும். இந்த எலெக்ஷன் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வரலாம், இப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் வரலாம். எக்ஸாக்டாக எந்த டேட்டில் வரணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு யூகமாக நான் ஒரு கணிச்சு தான் அந்த ஒரு டேட் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நார்த் சைடில் ஒவ்வொரு டேட் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ ஒரு சேனலில் இருக்குது. ஓகேங்களா? இதை பற்றி ஆனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து வந்து நிறைய பேர் வந்து அதாவது டிமோட்டிவேட் ஆகுவீங்க. அப்படிலாம் எதுவுமே ஆகாதீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு வரும் அப்படின்னு நினச்சி தைரியமாக ஒரு விஷயம் வேணும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் ஆகணும்னு நினச்சி தான் அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்க. அதே மாதிரி தான் இதுலையும் பாஸ் ஆகணும்னு நினச்சி எல்லாத்தையுமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு தயாராகுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென்ட்டுக்கு இப்போ எக்ஸாம் வந்து 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆர்மி ஸ்டடி மெட்டீரியல் பைலிங்க்னு ஒரு மெட்டீரியல் பைலிங்க் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்மி ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென்ட் 10 ஃபுல் டெஸ்ட் பிடிஎஃப் பைலிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். இது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலுக்கான லிங்க் தான். ஓகேங்களா? நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மென்ட் மெட்டீரியல் பை பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய நாளில் புதுசாக எதுவும் எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் பை பண்ணி படிக்காதீங்க. ஸோ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஃப்ரீ மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 1400 கொஷின்ஸ் இருக்கும். அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் வந்து ஒரு 1400 கொஷின் எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட படித்த கொஷின் மாதிரி தான் இருக்கும். அதை மஸ்ட்டு படிச்சுட்டு போயிருங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் எஸ்கே புக்கு வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 50 செட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிறனால ஆர்டர் போட்டு 10 நாளுக்கு அப்புறம் புக்கு வரும் வந்து அதுக்கப்புறம் படிக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. இப்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 50 செட்டை இன்னும் ஒரு டைம் கூட ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த ஆர்மி எக்ஸாமை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அப்படி இல்லை டெலகிராம் சேனலில் கேளுங்க, நான் அதை பற்றின வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஃபிசிக்கல் கட் ஆஃப் பார்த்துட்டு ஓகேங்களா? போன வாட்டி 48 எடுத்தவங்கள ஃபிசிக்கல் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி ஒரு 58க்கு மேலே இருந்தவங்க எல்லாமே ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ரேஷியோவை தகுந்த மாதிரி ஃபிசிக்கலுக்கு ஒரு 7000 பேரை கூப்பிட்டு தான் ஆகணும். 800 கிட்ட வேகன்சி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. பட் ஃபைனல் கட் ஆஃபில் ஸோ ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக வந்து ஒரு போஸ்ட் வைஸாக பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக வந்து கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகலாம். ஸோ போன வாட்டி இருந்த மாதிரி அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு கட் ஆஃப் சொல்லலாம். பட் ஆனால் இந்த வாட்டி செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ எந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கிறோம் அப்படின்றத யாராலுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு ஸ்கோரை சொல்ல முடியாது. பட் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒரு 60 மார்க்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி தான் நான் சொல்லுவேன். 70+ இருக்குது அப்படின்னா தைரியமாக பண்ணுங்கள். அந்த 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஒரு 21 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கவே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய நம்பர் ஃபைனல் ரிசல்ட்லேயே வரும். இதை நான் அடித்து சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் வேறு ஏதாவது இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இனிமேல் வந்து எஸ்எஸ்ஜிடி 2024க்கான